மாரியம்மா, மாரியம்மா, மாமா. இங்க வாத்தா மாரியம்மா, இந்த வாழைத்தார கொண்டு உள்ள வை. மாமா, உங்கள்கிட்ட நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், என்ன மாரியம்மான்னு கூப்பிடாதீங்க, மடோனான்னு கூப்பிடுங்கன்னு. ஏன் மாமா கேட்கவே மாட்டேங்கிறீங்க? அத்தா, நாங்க என் மயனை கூட்டிக்கிட்டு பொண்ணு வாக்க வரையில உங்க வீட்டு ஆளுக்க மாரியம்மானு தான் பேரு சொன்னாங்க. அதனால அந்த பேரு என் மனசுல நின்றுக்கிருச்சு. அப்பப்ப வாயிலையும் வந்துக்கிறது. என்ன செய்யறது? சரி சரி, காலப்போக்கில் மாறிடும். மாரியம்மான்னு எங்க வீட்டில் வச்ச பேரு தான். ஆனா அதுக்கப்புறம் எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் மடோனான்னு பேரை மாத்திக்கிட்டேன். நான் மாடர்னா இருக்கேன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்னை மாடன்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஆனா நீங்க மட்டும்தான் என்னை மாடன்னு கூப்பிட மாட்டீங்க, மடோனான்னு கூப்பிட மாட்டீங்க. இன்னமும் இந்த மாரியம்மான்னு கூப்பிட்டு என்னை அசிங்கப்படுத்துறீங்க மாமா. சரிதா, சரி பண்ணிக்கிறேன். வயசான ஆளு தானே. இந்த வாழைத்தாரு பெருசா ஒன்றும் விளைச்சல்ல. உன் அத்தைக்காரிட்ட கொண்டு கொடுத்து பிள்ளைகளுக்கு ஆளுக்கு நல்லா பிச்சு திங்க சொல்லு. என்ன மாமா, நம்ம வயல் தாறு மாதிரியே இல்ல, நல்ல நெருக்கமா தாறு விடும். இப்ப என்ன இப்படி இருக்கு? ஆத்தா, வயக்காட்டுல விளைச்ச மட்டும் போட்டுட்டா போதுமா? அதுக்கு ஊட்ட தீனி கொடுத்து உரம் போட வேணாமா? சுப்பிரமணி பாவம் முடியாம கடந்து போயிட்டான். அவனும் உரம் வைக்க வர்றதில்ல. அப்புறம் அப்படி இப்படின்னு என்னாலையும் முடியல. அதனால இந்த வருஷம் வாழைத்தாறுல பெருசா விளைச்ச இல்லம்மா. ஏதோ இருக்கிறத வீட்டுல உள்ளவங்க சாப்பிட்டுக்குருவான். எடுத்துட்டு போ. சரிங்க மாமா. சரி, கை கால் மூஞ்சி கழுவிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரிதா. என்ன ஏத்தம் இருந்தா என் வீட்டுக்கே வந்து என் மருமையின விளக்க மத்தல் அடிப்ப. இன்னைக்கு என்ன பண்றோம்னு பாருங்கடி. என்னத்தா பங்கசா, என்ன இப்படி கத்திக்கிட்டு போற? உங்களைத்தான் டவுசரனை பார்க்க வந்தேன். இன்னைக்கு என் பேர்ல படிய கட்டுறேன், பஞ்சாயத்தை கூட்டுங்க. படி கட்ட போறியா? ஏப்பா, யாரு பேர்ல படி கட்ட போற? வீடு தேடி வந்து என் மகளையும் மருமையையும் விளக்க மத்தால அடிச்சு அசிங்கப்படுத்தின காரணத்துக்காக அந்த சிங்காரம் பொண்டாட்டி வனசா பேர்ல படி கட்டுறேன். இன்னைக்கு என் பஞ்சாயத்தை எடுக்க போறீங்களா இல்லையா? என்னம்மா பங்கசா, படி கட்டி பஞ்சாயத்து கூட்டுற அளவுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு உன் மகளையும் மருமையனையும் அந்த புள்ள வந்து அடிக்கணும்? அத நான் சொல்றேன் டவுசரையா. என்னப்பா வனசா, ஒரு குடும்பத்து ஆளுக்கு என்ன பிரச்சனை? இந்த காலத்துல குடும்பமாவது உறவாவது. யாரு டவுசரையா உறவெல்லாம் நினைச்சு பாக்குற? அவங்களுக்கும் காசு பணம் தானே முக்கியமா கிடக்கு. என்ன பங்கசா அதெல்லாம்? டவுசரனே, இவ வீட்டு கல்யாணத்துல நகை திருடு வச்சுன்னு சிங்காரத்து மேல பழி போட்டாங்கல்ல, அப்ப உங்களுக்கு தானே இந்த கதையெல்லாம் தெரிஞ்சிருக்கனே. ஆமாப்பா, அரச புரசலா கேள்விப்பட்டேன். மருமக வந்து சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. என்ன இப்ப நகை கிடைச்சிருச்சா? எப்படி டவுசரையா கிடைக்கும்? எப்பேற்பட்ட இடத்துல இருந்து எடுத்திருக்காக, அதெல்லாம் அமுக்குறபடி அமைக்கிருக்க மாட்டாக. இங்கேடி, திரும்ப அதையே சொன்னேன்னு வச்சுக்க, வாயை புடிச்சு கிழிச்சு விட்டு போறவங்களுக்கு. டவுசரனுக்கு மதிப்பு கொடுத்து பேசாம நிக்கிறேம்மா. ஐய, என்னப்பா பிரச்சனை? முதல்ல என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. டவுசரையா, கல்யாண மண்டபத்துல காணாம போன நகையை எடுத்தது இவங்க மகள் லைலாதான். அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. ஆனா ஆத்தாள் மகள் இல்லைன்னு சத்தியம் பண்ணி அடிக்கிறாங்க. அதான் சரி, நேரடியா பஞ்சாயத்துக்கே வந்து தீர்ப்பை கேட்டுருவோமேனு வந்திருக்கேன். எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பை சொல்லி என் புருஷன் அசிங்கப்பட்டதுல இருந்து விடுதலை பண்ணி விட வேண்டியது உங்களோட பொறுப்பு. ஏன்னா இந்த இடத்துல நான் சம்மந்தம் பண்ணிருக்கேன். சம்மந்தி வீட்டு முன்னாடி நான் தலை குனிஞ்சு நின்றுருக்கேன். அதுக்கு நீங்க தான் டவுசரையா நல்ல ஒரு வழியை காட்டி உடனே. ஐயோ, நீங்க ரெண்டு பேரும் அடுத்த குடும்பத்து ஆளுக்க கிடையாது. பங்கசா அவ உன் கூட பிறந்த தம்பி மக. வனசா, பங்கசா உன் அப்பனோட பிறந்த அத்தம்மா. ரெண்டு பேரும் ஒரு குடும்பத்து ஆளுக்க. பார்த்து பக்குவமா பஞ்சாயத்தை கூட்டுங்க. இல்லைன்னா ஊர் ஆளுக்க முன்னாடி அசிங்கமா போய் நிக்க கூடாது இல்லம்மா. இனிமே அசிங்கப்படுறதுக்கு என்ன டவுசரையா இருக்கு? வீடு தேடி வந்து என் மருமையனையும் மகளையும் விளக்க மத்தால் அடிச்சிருக்கா. அதை காட்டி வேற என்ன அசிங்க வேண்டியது இருக்கு? நான் படிய கட்டுறதுதான். நீங்க பஞ்சாயத்தை கூட்டுறதே. என் பஞ்சாயத்தை நீங்க எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா? அதை முதல்ல சொல்லுங்க. இல்லைன்னா நான் போலீஸ் ஸ்டேஷன் போகணும். உங்களுக்கு மட்டும்தான் போலீஸ் தெரியுமாக்க, எங்களுக்குலாம் தெரியாதாக்க? போலீஸ்க்கு போகணும்னு நினைச்சிருந்தேன்னா ஆதாரம் கிடைச்சா அப்பவே போயிருப்பேன். சரி, டவுசரியாவுக்கு மதிப்பு கொடுக்கணும், ஊருக்கு மதிப்பு கொடுக்கணும், ஊர் பஞ்சாயத்துக்கு கட்டுப்படணுமேங்கிறதுனாலதான் சரின்னு ஊர் ஆளுகள்கிட்ட வந்து பேசிட்டு போகலாமேன்னு வந்தேன். இல்லைன்னா எல்லாத்தையும் தெரிஞ்ச உடனே போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு எங்களுக்கு மட்டும் தெரியாதானே? சரிம்மா, வீட்டு வாசல்ல ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாதிய. ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்டிருக்கீங்கன்னா ரெண்டு பேரும் சாயங்காலம் 7 மணிக்கு வந்து பஞ்சாயத்துல படிய கட்டுங்க. பஞ்சாயத்துக்கு யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ எல்லாரும் வந்து சேரணும். அப்பதான் என்ன ஏதுன்னு விசாரிக்க முடியும். சரிதானா? சரிங்க டவுசரையா, நான் இன்னைக்கு சாயங்காலமே வந்து படிய கட்டுறேன். அவசரனே, அசிங்கப்பட்டது நாங்களா இருந்தாலும் போலீஸுக்கு போகாம பஞ்சாயத்தை நம்பி வந்திருக்கேன். என் மகளுக்கும் மருமையனுக்கும் நல்ல தீர்ப்பை சொல்லி இந்த அடிச்ச நாயை என் மருமையன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கல. அப்புறம் பாத்துக்கிறோங்க, நியாயமான தீர்ப்பை வழங்குவியன்னு நம்பி வந்திருக்கேன். ஆளுக்கு ஏத்துக்கிட்டு பேசி போறாதீங்க. அதெல்லாம் தீர விசாரிச்சு யாருக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு விடுவான். நீ போயிட்டு வா பங்கசா. வனசா, நீனும் கிளம்புமா. சரிங்க டவுசரையா.
என்னையா சுப்பிரமணி, ஊர் பஞ்சாயத்துக்கு பிராது வந்திருக்கு, படிக்கட்ட சொல்லிடலாம்ல? சரிங்க சரிங்க டவுசரையா, ஆரம்பிச்சு விடுங்க. வாமா வனசா பங்கசா, வந்து ஊருக்கு படிய கட்டுங்க வாங்க. ஊர் பஞ்சாயத்துக்கு வணக்கங்க ஐயா. என் பேர் வனசா, என் வீட்டுக்கார பேரு சிங்காரம். நான் இந்த பங்கசா மக லைலா மேல பிராது கொடுத்துருக்கேன். ஊரா பார்த்து, ஊர் பஞ்சாயத்தா பார்த்து என்ன முடிவெடுத்தாலும் ஊர் முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன். அதுக்கு வெத்தலை வாக்கம் 11 ரூபா படிக்காசும் கட்டுறேன். ஊர் பஞ்சாயத்துக்கு வணக்கம். பேர் பங்கசா, வனசா மேல பிராது கொடுத்துருக்கேன். ஊர் பஞ்சாயத்தா பார்த்து நல்ல முடிவெடுக்குங்கிற நம்பிக்கையில வெத்தலை வாக்கு 11 ரூபா காசோட படி கட்டுறேன். இலை பாவாட பாப்பா, வந்து படிக்காசை வாங்கிட்டு போ. கும்பிடுங்கய்யா. ஆமாப்பா பாவாட, வந்து வாங்கிட்டு போ. உங்க அண்ணனுக்கெல்லாம் ஒத்த காலை ஒடிச்சு விட்டுக்க கூடாதுடி, ரெட்ட காலையும் ஒடிச்சு விட்டுருக்கணும். பஞ்சாயத்துன்னு சொன்னோன்னே, அதுவும் நம்ம மேல பிராதுன்னு சொன்னோன்னே எப்படி வந்து ஆளா உட்காந்துருக்கேன் பத்தியா? ஊர் பஞ்சாயத்துனாலே பொண்டாட்டி ஆளா பொங்கன்னு சொல்லுவா. இது நம்ம மேல பிராது வேற, சும்மாவா விடுவா? அவளே காலில் சலங்கையை கட்டி போயிட்டு வாங்கன்னு விரட்டி விட்டுருப்பா. ஆனா தப்பையும் பண்ணிட்டு நகையவும் திருடிட்டு எப்படித்தான் நீ எல்லாம் தைரியமா பஞ்சாயத்து வரைக்கும் வர்றியே தெரியலடி. எல்லாம் எங்க அம்மா இருக்கிற தைரியம் தான். எக்கோ, என் மாமியா கிளவிய பத்தியா? நேற்று ராத்திரி பூரா கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு புலம்புன்னு புலம்பிக்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு பஞ்சாயத்து ஊர்ல ஒரு பிரச்சனைன்னு சொல்லவும் வேடிக்கை பார்க்கறதுக்கு எப்படி ஆளா வந்து நிக்கிறான் பத்தியா? சரி விடும்ட்டு நெடுவாளி, எல்லாம் நல்லதுக்கு தான். அவங்க தான் என் பங்கசம்னு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுவாங்கல்ல, அவங்க மக என்ன வேலை பார்த்துருக்காங்கன்னா அவங்களுக்கெல்லாம் தெரியட்டுமே. என்னம்மா ஆளுக்கு ஆளுக்கு ஓரமா நின்றா என்ன அர்த்தம்? யாரு மேல பிராது, என்ன பிரச்சனை, எல்லாத்தையும் எடுத்து சொல்லுங்க. அவசரனே காலையில வீட்டுல சொன்னாதே, இந்த நிக்கிற வருங்க வனசா. இந்த வனசா அவ புருஷ மேல உள்ள தப்ப மறைக்கிறதுக்கு என் மக மேல பழிய போட்டு என் மகளையும் மருமையனையும் விளக்கமாத்தால அடிச்சிருக்கா. அந்த அடிச்ச குற்றத்துக்காக என் மருமையன் காலில் சாஸ்தாங்கமா விழுந்து அவ ஊர் பொதுமக்கள் முன்னாடி மன்னிப்பு கேட்கணும். அவருக்கு நஷ்ட ஈடு ஏதாவது வழங்கணும். அதுதான் நான் அந்த பஞ்சாயத்துல கேட்டுக்கிறதா அம்மா. இப்ப பாத்தீங்களா நான் எந்த நம்பிக்கையில வந்து நிக்கிறேன்னு? எங்க அம்மா ஒரு ஆளு போதாது இந்த பஞ்சாயத்தை கலைச்சு விடுறதுக்கு. அது சரி, ஊருக்கு 2 பேர் உங்களை மாதிரி இருந்தா போதும் போல் இருக்கே. ஊரையே கொள்ளையடிச்சு பாக்கெட்ல ஓட்டுக்கலாம் போல. அட ரொம்ப புகழாதீங்கங்க. மனசா, நீ சொல்லுப்பா, என்ன பிரச்சனை, எதுக்காக வந்திருக்க? அச்சான், என் தங்கச்சி கல்யாணத்துல என் தங்கச்சி நாத்தனோட புள்ள கழுத்துல கடந்த நகையை திருடி அந்த பழியை தூக்கி என் புருஷன் மேல போட்டு அத்தனை பேர் முன்னாடி என்னையும் என் குடும்பத்தையும் அசிங்கப்படுத்திருக்காளுங்க. இவளுகளை சும்மா விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் படி கட்டியிருக்கேன் மச்சான். மனசா, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப படிக்கட்டி என்ன பிரயோஜனம்? நம்ம ஊரு கிராமத்துல எந்த காரணத்தை கொண்டும் போலீஸ் வந்துடக்கூடாதுங்கிறது ஊரு கட்டுப்பாடு. போலீஸ் வரைக்கும் ஒரு பிரச்சனையை கொண்டு போயிடக்கூடாதுங்கிறது இந்த தலைமுறையா நடத்திக்கிட்டு இருக்கிற இந்த பஞ்சாயத்தோட கட்டுப்பாடு. என்னையவும் மதிக்காம இந்த பஞ்சாயத்தையும் மதிக்காம ஓ இஷ்டத்துக்கு நீ விளக்கமாத்த எடுத்துட்டு போய் அடிச்சா அப்ப எங்களுக்கு என்ன மரியாதை, இந்த பஞ்சாயத்துக்கு என்ன மரியாதை? அப்படி சொல்லுங்க டவுசரனே. நியாயம் கிடைக்கும்னு தானே இங்க வந்தேன். டவுசரனே எதையும் நியாயமாத்தான் பேசுவீன்னு எனக்கு தெரியும்ல. கேளுங்க நல்லா உழுக்க கேளுங்க. டவுசரையா, நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் வந்து நான் இல்லைன்னு சொல்லல. அடிச்சது என் மேல தப்பா கூட இருக்கலாம். ஆனா நான் அனுபவிச்ச வலி அது எனக்கு தானே தெரியும். சரிம்மா, பிரச்சனை தான் வலிதான் இல்லைன்னு சொல்லல. உங்க பிரச்சனைய நீங்களே தீர்த்துக்கிறோம்னு விளக்கமாத்த எடுத்துட்டு போயிட்டா அப்புறம் நாங்க இங்க உட்கார்ந்து எதுக்கு இருக்கோம்? என்னடி மாடனே, அந்த பங்கஜத்துக்கு ஏத்துக்கிட்டே பேசுற மாதிரி இருக்கு. உன் மாமனார் எதுவும் சைட்ல காசு வாங்கிட்டாரா? அட்டி வாங்கிடுவாடி நடுவாளி. யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்ற? மாமனார் பேசுறதெல்லாம் பாத்துக்கிட்டு தானே இருக்க. இப்பதானே ஆரம்பிச்சிருக்காரு, கொஞ்சம் பொறுமையா இரு. முழுசா முடிக்கட்டும், அப்புறமே கேளு. பாப்போம் எதுல தொடங்கி எதுல முடிக்கிறாருன்னு நானும் பார்க்கத்தானே போறேன். மனசா, எத்தனை பவுன்பா செயினை தொலைச்சவங்க பஞ்சாயத்துக்கு வந்திருக்காங்களா? எல்லாரையும் தானே பஞ்சாயத்துக்கு வர சொன்னா? எல்லாருக்கும் சொல்லியாச்சு மச்சான், வாரம்னு சொல்லியிருக்காங்க. பஞ்சாயத்து முடியறதுக்குள்ள கண்டிப்பா வந்துருவாங்க. யார் வந்து எங்களை என்ன செஞ்சிட முடியும்? புருஷன் ஒரு குடியார பையன்னு இந்த ஊருக்கே தெரியும். டவுசரனே, உங்களுக்கு தெரியாது? 4 நாள் வந்து வயக்காட்டுல வேலை செஞ்சுட்டு 4 நாத்து போய் குடிச்சுக்கிட்டு தெரிஞ்சவன் தானே. அவனை திருத்தணும்னு நீங்களே எம்புட்டோ மெனக்கட்டிய. உங்களால முடிஞ்சுச்சா? உங்களுக்கு தெரியாத கதை ஒண்ணு இல்ல சிங்காரத்து கதை. பஞ்சாயத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பேசினா போதும். சிங்காரம் எப்பேற்பட்டவன்னு சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு இங்க யாரும் ஆள் கிடையாது. பாரு, எங்க அம்மா ஒன்னும் உன்கிட்ட பேசல. டவுசரையாக்கு தானே பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ எதுக்கு தேவையில்லாம கூவிட்டு இருக்க? ஏய், பஞ்சாயத்துன்னு வந்துட்டா பொதுவுல உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் தான் பேசுவான். கூறங்கீவரம் ஏதாவது பேசுன பல்ல தட்டி கையில கொடுத்து புரியும் கொடுத்து. அட என்னப்பா சுப்பிரமணி, நாயம் சொல்ல வந்த நம்மளே இப்படி மூழ்கிட்டு நின்றா எப்படி? அவசரையா, விசாரிச்சு முடிவு சொல்ற அளவுக்கு இங்க பெரிய நியாயஸ்தங்க யாரும் இல்ல. அதனால வனசாட்ட இருக்கிற ஆதாரத்தை எடுத்து காட்ட சொல்லுங்க. அதுல என்ன விவரம்னு பார்த்து முடிவை சொல்லிட்டு போவான். என்னத்துக்கு நேரத்தை போக்கிக்கிட்டு
காட்ட சொல்லுங்க இல்ல காட்ட சொல்லுங்கன்னு தான் நானும் கேக்குறேன். என் புள்ள திருடி இருந்தா தானே ஆதாரத்தை எடுத்து காட்டுவாவ. எந்த ஆதாரத்தை எடுத்து காட்டுறான்னு நானும் தான் பாக்குறேனே. இந்த கிளவிலாம் போன பொங்கலுக்கே போய் சேர வேண்டியது. இந்த பொங்கல் வரைக்கும் கிடந்துக்கிட்டு உசுர வாங்கிக்கிட்டு இருக்காளே. இவ கொடுக்குற தைரியம் தான் அவ மக ஆட்டமா ஆடிக்கிட்டு இருக்கா. திருட்டு நாயை திருடி புட்டு எம்புட்டு தெளிவா பேசுறாளுன்னு பாரு. அதெல்லாம் ரத்தத்திலேயே ஊர்னதுடி நடுவலி. அதெல்லாம் மாத்திக்க முடியுமா? ஆத்தா விட்டு சொத்தை எப்படி ஆட்டைய போடுறது, அண்ணன் தம்பிகளை எப்படி வீட்டை விட்டு விரட்டுறது, கழுத்து நிறைய ஆத்தா விட்டு நகை அள்ளி எப்படி மாட்டிக்கிறது, புருஷனுக்கு எப்படி சொத்து சேர்க்கறதுன்னு வித்தையா கத்துக்கிட்டுல வந்து நிக்கிறாளுக. இந்த வித்தையெல்லாம் நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குதே. ஆமா, இந்த மாதிரி ஊரை ஏமாத்தி ஒலையில் அடிச்சு சொத்து சேர்த்து அப்படியே நம்ம பிள்ளைய கிளு 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 கிளுன்னு தான் வாழ்ந்துட போகுதுங்க. அட ஏக்கா, அண்ணனைக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிற ஒத்த ரூபாயே உடம்புல ஒட்ட மாட்டேங்குது. ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்குமா அலைய வேண்டியது இருக்கு. இதுல இதுக வேற. டவுசரையா, நான் எங்க அம்மா வீட்ல எல்லா வசதியோடவும் சௌகரியமா வாழ்றேங்கிறதுக்காகவும் என் புருஷன் என்ன நல்லபடியா வச்சிருக்காருங்கிறதுக்காகவும் நாங்க நகை பகை வீடு வச சொத்து சகன்னு நல்லபடியா வாழ்றோங்கிறதுக்காகவும் எங்க நிம்மதியை கெடுக்கிறதுக்காகவும் இந்த மனசா எங்க மேல அநியாயமா பழி போட்டுக்கா டவுசரையா. அந்த பழியை ஏத்துக்கிட்டு நீங்க எங்களுக்கு பாவத்தை பண்ணிடாதீங்க. லைலா, இதுவரை நம்ம ஊர்ல எந்த விதமான தப்பான பஞ்சாயத்துன்னு சொன்னது கிடையாது. தெளிவா தீர விசாரிச்சுட்டேன் பஞ்சாயத்து சொல்லியிருக்கான். அந்த பிள்ளை ஆதாரம் வச்சிருக்கோம்னு சொல்லுதுல, எடுத்து காட்டுட்டேன். நீ எடுக்கலைங்கிறதுல உறுதியா இருக்கீல, அப்புறம் ஏன் பயப்படுற? ஆனா நான் ஏன் பயப்பட போறேன்? எனக்கு எந்த பயமும் இல்லையே. அவ என் மேல அநியாயமா பழி போடுறா. நான் நல்லா இருக்கிறது அவளுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக உங்ககிட்ட என்னோட தரத்தை எடுத்து சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. மனசா வளன்னு பேசி பஞ்சாயத்து நேரத்தை இழுக்க வேணாம். அவங்களுக்கு 1008 சோழி இருக்கும். நானும் முடியாதோட வந்து உட்கார்ந்துருக்கப்பா. எடுத்து காட்டு, ஆதாரத்தை காட்டு. அதுக்கப்புறம் நம்ம என்னன்னு பாத்துக்கிறோம். யாரு நகை எடுத்தான்னு தெரியட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ன முடிவுங்கிறத பஞ்சாயத்து பார்க்கட்டும். ஆதாரத்தை பஞ்சாயத்துல தான் காட்டணும் தான். வீட்டுல கூட காட்டாம எடுத்துட்டு வந்திருக்கேன் மச்சான். கண்டிப்பா நான் இப்பவே காட்டுறேன், எல்லாரும் பாருங்க. மொட்டக்காரி, ஆதாரம்ன்றாளுகளே, ஆதாரத்தை நெசமா வச்சிருப்பாளுகளா இல்ல சும்மா இருக்குன்னு பூச்சாண்டி காட்டுறாளுகளா? ஆதாரம் இல்லாமலாம் இம்புட்டு காடு வந்திருப்பாளுக. காட்டுவாளுக செத்த பொறுமையா இருமுட்டியே. சரிப்பா, என்ன ஆதாரம் என்ன இருக்கு சொல்லுங்க. கல்யாண மண்டபத்துல இந்த லைலா வந்தது, நகைய குனிஞ்சு எடுத்தது, அதை எடுத்து உள்ளேக்கு சொருகுனது எல்லாமே சிசிடிவி ரெக்கார்ட்ல பதிவாயிருச்சு. அதை என் வீட்டு மாப்பிள்ள ரெக்கார்ட் பண்ணி போன்ல அனுப்பி விட்டுருக்காரு. எல்லாரும் இந்த போன்ல உள்ள வீடியோவை பாருங்க. ஏண்டி, நான் எடுத்ததை யாருமே பார்க்கலன்னு சொன்ன, மண்டையில உள்ள கொண்டைய மறந்தது மாதிரி இப்படி கேமரா இருந்ததை மறந்துட்டு இருந்திருக்கேடி பாவி. எனக்கே சத்தியமா தெரியாதுங்க. இவன் என்ன சிசிடிவி ஃபுட்டேஜ்ன்றா? அந்த மண்டபத்துல கேமரா இருந்துச்சான்னு கூட எனக்கு தெரியலையே. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. இப்போ பயந்து என்னடி பிரயோஜனம்? நான் தான் வீட்லயே பஞ்சாயத்து வரைக்கும் வர வேணான்னு சொன்னேன்ல. இல்லம்மா நீ போமா, அவளுகளை உண்டு இல்லைன்னு பண்ணணுமான்னு பசப்பிட்டு இப்ப வந்து எதுல நிக்குதுன்னு பாத்தியா? உங்க அம்மாக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சிச்சு. பஞ்சாயத்தை கூட விடு, உங்க அம்மா நிலைமைய யோசிச்சு பாருடி. இப்ப என்னங்க பண்றது? ஐயும் களவுமா மாட்டியாச்சு. இப்ப என்ன செய்யறதுன்னு என்கிட்ட கேட்டா, முதல்ல அந்த கேமரால என்ன இருக்குன்னு பாப்போம், அதுக்கப்புறம் மத்ததை பேசிக்கிடுவோம். வனசா, அந்த வீடியோல என்ன இருக்குன்னு பாப்போம். கொடு. ஆசமா போறவன் கூட பிறந்த தங்கச்சி பஞ்சாயத்துல வந்து நின்று அசிங்கப்பட போறேன். அதை பாக்குறதுக்கு எவ்வளவு ஆர்வமா குடுன்னு கேக்குறான் பாரு. என்ன டவுசரனே, என் மக திருடுனது அந்த போட்டால படம் முடிச்சிருக்கலாமா? எங்க குடுங்க பார்க்க சொல்லுவான். என்ன இருக்கு ஏது இருக்குன்னு நானும் தான் பாக்குறேனே. அவசரையா, எல்லாரும் பாக்குறது மாதிரி ஸ்கிரீனை பெருசு பண்ணி காட்டுங்க. குடுக்க போறியா இல்லையா? அடிச்சு போட்டு நான் கொடுத்துரு. தர மாட்டேன், சொன்ன கேட்க மாட்டேன். சிங்காரம் புள்ளைய தூக்கிட்டு போறேன். நகை அந்த கீழே தான் கிடக்கு. ஐயா கடவுளே, யாரு வந்து எடுக்க போறான்னு தெரியலையடி. சொப்பா, என்ன வெயிலு. இவ்வளவு பெரிய மண்டபத்துல ஒரு ஏசி கூட போட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க. எங்கன பார்த்தாலும் ஒரே புழுக்கமா இருக்கு. ச்சே, எவ்வளவு வெக்கையா இருக்கு. இந்த ஃபேன்ல காத்து வருதா வரலையான்னு கூட தெரியல. வேர்த்து கொட்டுது. என்னது இது? அட, என்னது இது? செயின் இந்த போறால லைலா. ஆத்தாடி ஆத்தா, அப்ப நெசமா தானே இருக்கு. சிங்காரம் புள்ளைய தூக்கிட்டு போயிட்டேன். இந்த லைலா தானே போறா. ஐயா இந்த நகையை மிதிச்சுட்டாளே, பாத்துட்டாளே பாவி வரப்பா. அப்ப இவதான் எடுத்துருப்பாவளே. அடி எளவு மக்கா, பச்சை புள்ள கழுத்துல கிடந்த நகையை இப்படி எடுத்துட்டு போறாளடி. யாரு விட்டு எவர் விட்டுன்னு ஒரு மனுஷியானவ கேட்டு கொடுக்க கூடாது. என்ன சொத்துல குறவா, சோத்துல குறவா, காசுல குறவா, பணத்துல குறவா இருக்காளுகள் அடி ஒழுக. இப்படி அடுத்த விட்டு நகைக்கு ஆகான்னு தெரிகிறாளுக. நான் என்ன கொடுவனைய சொல்ல.
நீனும் தானே வீடியோ பார்த்த? வீடியோல இருந்தது உன் மகதானா இல்ல உன் மகளை மாதிரி வேற யாரும் வந்திருக்காங்களா? அடியே என்னடி இதெல்லாம்? அம்மா அது அது அம்மா அது அது நான் இல்லம்மா. அம்மா என்ன நம்புமா. சீ வாய மூடு. அம்மா உன் மேல உள்ள நம்பிக்கையில தானடி பஞ்சாயத்து முதற்கொண்டு கூட்டுனேன். இப்படி ஊர் ஆளுக முன்னாடி என்ன சிங்காரிச்சு மூக்கறுத்துட்டியடி. அம்மா அம்மா இல்லம்மா. அம்மா அது வந்து அத்தை அது வந்து நீங்க பேசாதீயப்பு. மருமைய மாதிரி அப்ப உங்களை பார்த்தேன். பெத்த புள்ளைய பார்த்தது மாதிரி தானே பார்த்தேன். இப்படி பஞ்சாயத்தை கூட்டி உங்க பொண்டாட்டியோட சேர்ந்து என்ன அசிங்கப்படுத்திட்டியலே. இதுக்கு வீட்லயே செருப்பு கழட்டி என்ன அடிச்சிருக்கலாம் அப்பு. இப்ப மட்டும் மருமையை என்ன பண்ணிருக்கேன்? செருப்படி விளக்கமாத்து பூசை எல்லாத்தையும் சேர்த்து தானே கொடுத்துருக்கேன். என்ன ஒண்ணு வீட்டுக்குள்ள கொடுத்திருந்தா அடுத்த வீட்டுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்ப ஊரை கூப்பிட்டு மொத்தமா கொடுத்துருக்காங்க. ஐயோ கடவுளே, இப்பவும் இந்த கிழவி திருந்தும்னு நினைக்கிறக்கா நீனு? செத்தாலும் இந்த கிழவி மகளோட போட்டு என்னைய பெதங்கன்னு சொல்லுவாளே தவிர இந்த கிழடிலாம் திருந்துவான்னு எனக்கு நம்பிக்கை இல்லக்கா. அவளுக திருந்துறாளுக, நாசமா போறாளுக. அதை பத்தி நமக்கு என்னடி? வனசா பக்கம் நியாயம் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அது வரைக்கும் சந்தோஷம் தான். இப்பவாது சிங்கார மேல தப்பு இல்ல, அந்த லைலா தான் திருட்டிச்சிருக்கின்னு எல்லாருக்கும் நிரூபணம் ஆச்சுல்ல. அதுவே சந்தோஷம் தான். வீடு எழுதையில அம்மா அது யாரோ என் ஃபேஸை வச்சு மாத்தி மாஃபிங் பண்ணிருக்காங்கம்மா. அது நான் இல்லம்மா. ப்ளீஸ்மா என்ன நம்புமா. சீ வாய மூடும்டி. உன் முகர கட்டதே அங்கே தெல்ல தெளிவா தெரியுதே. அடுத்தவ என்ன சொல்றது? பெத்தவ நான் சொல்றேன்டி. பெத்தவளுக்கு புள்ள யாரு மத்தவ யாருன்னு தெரியாது. உன் முகர கட்டதே அங்கே இழிச்சுக்கிட்டு காட்டுதே. பங்கசா உன் மகத நகையை திருடி இருக்கான்ங்கிறது தெல்ல தெளிவா தெரிஞ்சு போச்சு. அத நீனு உண்மைதானே நம்ப ஆரம்பிச்சுட்ட. நகை எங்க இருக்குன்னு கேளு. நகைக்காரவங்களுக்கு பொருளை கொடுக்கணுமா இல்லையா? கேக்குறாங்கல்ல, சொல்லும்டி. நகை எங்க வச்சிருக்க? அம்மா அம்மா நகை. லைலா நீலாம் பெரிய இடத்து புள்ள, எப்பேற்பட்ட வீட்டில் பிறந்த புள்ள, இப்படி நகையை திருடிக்கிட்டு இப்படிலாம் பட்டம் வாங்கலாமா? என்ன புள்ளப்பா நீங்களாம்? முதல்ல எடுத்த நகை எங்க இருக்குன்னு சொல்லு. பொருளுக்காரவங்களுக்கு பொருளை கொடுக்கணும்ல. அம்மா நகைய வித்துட்டேம்மா. தெருப்புறைக்கு நாயே, நகைய திருடுனதும் பத்தாம 3.25 நாளையெல்லாம் கொண்டு போய் வித்துட்டோம்னு சொல்ற. அம்புட்டு அக்குசா வித்துட்டு வர்ற அளவுக்கு என்னம்டி உனக்கு கசட்டான்? அப்படி என்ன அவசரம் உனக்கு நகைய விக்கிறதுக்கு? என்னத்துலம்டி குறையா இருக்க? எல்லாத்தையும் வாங்கி போட்டு நல்லா தானே திண்டு கொளுத்து போய் தெரியறிய புருஷன் பொண்டாட்டிய. இப்ப என்ன குறைவா இருக்குன்னு நகைய திருட்டி கொண்டு உடனே வித்துட்டு வந்திருக்க நீ? அம்மா இல்லம்மா அது வந்து பூசரையா, அவங்க அம்மாவும் மகளும் வீட்டில் போய் என்னத்தையும் பேசி கேட்டேன். பஞ்சாயத்துக்கு என்ன முடிவோ அதுக்கு வாங்க. நகையை இப்ப கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதா? அந்த புள்ள பாவம் மாப்பிள்ளை வீட்டில் அசிங்கப்பட்டு போய் நின்றுக்குல்ல, அதை எடுத்து கொடுத்தா தானே அந்த பிள்ளைக்கும் கௌரவமா இருக்கேன். அப்பதானே சிங்கார மேல உள்ள கலங்கமும் போகும். லே குமாரு, உன் பொண்டாட்டி திருடின நகைக்கு நீனு தானடா ஒத்து போயிருந்திருக்க. ஆனா மண்டபத்துல என்ன எல்லாரும் அசிங்கப்படுத்தும் போது ஏண்டா சிங்காரம் இப்படி பண்ணிட்டேன்னு நீனு என்கிட்ட நல்லவே மாதிரி நாடகம் நடத்திருக்கீல. இம்புட்டு நாள் உன்னை நல்லவன்னு நினைச்சு நண்பனா பழகுனதுக்கு என் மூஞ்சில கரிய பூசிட்டியடா பாவி. சரி சரி, மத்த கதைக்கு வாங்க, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கிறலாம். சொல்லு பங்கசா, நீதான் சொல்லணும். வனசா மேல பிராது கொடுத்து பஞ்சாயத்துக்கு படி கட்டினது முதல்ல நீதான். அதனால நீதானே விவரத்தை சொல்லணும். உன் மக திருடின நகைக்கு நீ என்ன கதை சொல்ல போற? நான் அடிச்சிட்டேன். விளக்கமாத்த எடுத்து அடிச்சிட்டா வனசா. என் மருமை எனக்கு மானம் போச்சு, மறுவாத போச்சு, அது போச்சு இது போச்சு ஆடுனாக. இப்ப இந்தாத வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டிட்டேன்ல. இப்ப என்ன சொல்ல போறாங்களா? மக லைலா நகை எடுத்ததுக்கு இனிமே என்ன ஏன் மக லைலா என்னைய எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி ஊரை கூப்பிட்டு தலை குனியாத வாட்டுக்கு நிக்க வச்ச இவளை இனிமே என் மகனை என் நாக்கால நான் சொல்ல மாட்டேன். இந்த நாய் செஞ்ச தப்புக்கு அந்த பவுனுக்கான பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். மத்தபடி அவளுக்கு என்ன செய்யணுமோ அதுக்கான பழியை நீங்க செஞ்சு விடுங்க. இதுல எந்த விதத்திலையும் நான் தலையிட மாட்டேன். பஞ்சாயத்து எடுக்கிற முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன். அம்மா என் வயித்துல உன்னைய பெத்த பாவத்துக்காகவன் இந்த பஞ்சாயத்தை நான் தான் கூட்டணுங்கிற காரணத்துக்காகவன் இந்த ஒருவவை நகைக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேன். ஆனா இதையே சாக்கா வச்சு என் வீட்டு வாசப்படிய மிதிச்ச அப்புறம் என்ன பெத்தவ காத்தா இல்ல பாத்துக்காம என்ன பண்ணுவோம்னு தெரியாது. என் வீட்டு பக்கம் வந்துடாத சொல்லிவிட்டேன். அப்புறம் என்னப்பா வனசா, நகைக்கு பங்கசம் பொறுப்பேத்துக்கிறோம்னு சொல்லிருச்சு. கண்டிப்பா உன் நகையை வாங்கி கொடுக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஆனா சிங்காரம் அசிங்கப்படும் போது பார்த்துக்கிட்டு இருந்த காரணத்துக்காகவும் நகையை எடுத்துப்புட்டு அதை நான் எடுக்கவே இல்லைன்னு பொய் சொன்ன காரணத்துக்காகவும் அந்த புள்ள சிங்காரத்திட்டையும் சிங்காரம் குடும்பத்திட்டையும் மன்னிப்பு கேட்கணும். இதுதான் இந்த பஞ்சாயத்து தீர்ப்பு.
உசரையா அநியாயமா அப்ப மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க முன்னாடி அவங்க தலை குனிஞ்சு நின்றதுக்கும் அத்தனை பேர் முன்னாடி அவங்க அசிங்கப்பட்டதுக்கும் அர்த்தமே இல்லாம போகுதுல. வெறும் மன்னிப்போட முடிச்சிடுறது சரிதானா? சுப்பிரமணி, நீ கேட்கறது நான் எந்தாப்பா இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த புள்ள எடுத்தோம்னு இந்த ஃபுட்டேஜ்ல தெரிஞ்சதுக்கு அப்புறம் நேரா வனசா பஞ்சாயத்துக்கு வந்து நம்ம கிட்ட விவரம் சொல்லி இருந்தா நம்ம ஏதாவது செய்யலாம். அந்த புள்ளதான் விளக்கமாத்த எடுத்துட்டு போய் ஆம்பளை பொம்பளைன்னு பார்க்காம எல்லாரையும் அடிச்சு அசிங்கப்படுத்திருக்குல்ல. அதுக்கு மேல நம்ம என்னத்த தண்டனை கொடுக்கறதுக்கு இருக்கு? இப்போ டவுசர் ஐயா என்னக்கா சொல்ல வர்றாரு? அப்போ இதுக மன்னிப்பு கேட்டதோட அம்பிடுத்தேன், வனசாக்கா அடிச்சதுக்கும் இதுக திருடினதுக்கும் சரியா போச்சுன்னு சொல்றாரோ? லூசு, மாமா ஒன்றும் அப்படி சொல்லலை. வனசாக்கா நேரடியாக வந்து சொல்லியிருந்தா நம்ம ஏதாவது பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க தான் அவங்களுக்கே தண்டனை கொடுத்துட்டாங்கல்ல. விளக்கமாத்த கொண்டு போய் அடித்து அசிங்கப்படுத்தியிருக்காங்க. அதனால இனிமே பெருசாக எதுவும் கொடுக்க வேணாம். அவன் அம்மாவே வீட்டுக்கு வர வேணாம், என் படிவாசம் மிதிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கால. அதை விட இவளுக்கு வேற என்ன பெரிய தண்டனையாக இருக்க போகுது? அவன் அம்மா கிட்ட இருக்க ஆப்புன்னு நான் சுக்கா சொல்கிறாருடி. ஓஹோ, பஞ்சாயத்தில் கொடுக்குற தண்டனையை விட அவ ஆத்தா வீட்டுக்கு வரக்கூடாதுங்கிற தண்டனை பெருசுன்னு சொல்ற. ரைட்டு. நமக்கு பஞ்சாயத்துல எல்லாம் பெருசா கொடுக்க வேணாம், அவ ஆத்தா வீட்டை விட்டு விரட்டினா அதுவே போதுந்தேன். சரி, அதைத்தானே நம்ம எதிர்பார்த்தான். என்னப்பா லைலா, எல்லாத்தையும் செஞ்சு விட்டு பேசாம நிக்கிறிய என்ன? வனசாட்டையும் வனசா புருஷன்ட்டையும் கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேளு. அதான் பெரிய மனுஷன் பஞ்சாயத்தில் உட்காந்து சொல்றாருல, கையெடுத்து கூப்பி மன்னிப்பு கேளு. இன்னைக்கு உனக்கு வாழ்வு வந்துருச்சுன்னு பேசுறீல, பேசுடா பேசு. இதுக்காகத்தானே நீ காத்துக்கிட்டு இருந்த. நீ காத்துக்கிட்டு இருந்த நாளெல்லாம் உனக்கு மொத்தமா கிடைச்சிருச்சுல. இப்போ உனக்கு மனசெல்லாம் குளிர்ந்து போய் கிடக்கும்ல. லைலா, நீ மட்டும் இல்ல, நீ பண்ணின தப்புக்கு உடந்தையா இருந்த உன் புருஷனும் சிங்காரத்திட்டையும் சிங்கார மனைவிட்டையும் மன்னிப்பு கேட்கணும். அதோட மட்டும் இல்லாம அவ குடும்பத்துல உள்ள அனைவர்கிட்டையும் ஒத்தாப்புல நின்று மன்னிப்பு கேட்கணும்னு பஞ்சாயத்து கேட்டுக்கிறது. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. என் பொண்டாட்டி பண்ணின தப்புக்காக சிங்காரத்திட்டையும் சிங்காரம் பொண்டாட்டிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எங்களை மன்னிச்சிருங்க.